வணக்கம். இன்றைக்கி கிட்டு சமையலில் கோதுமை ரவையில் உப்புமா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு ஃபஸ்ட்டு ரவையை ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சிடணும். இன்றைக்கி நான் 2 கப் ரவை எடுக்கிறேன். அதுவே 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கு போதுமானது. அப்புறம் இதுக்கு தேவை கொஞ்சமாக தேங்காய், ஒரு 2 சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கிடணும். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றாப்புல நான் 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இஞ்சி கொஞ்சம் வேணும். கொத்தமல்லி, கருவேப்பிலையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துடணும். கடாயில் நல்லெண்ணெய் விடலாம், இல்லை சன்னாலா கூட விடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதெல்லாம் போட்டு ஒன்றா போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் உப்பும் சேர்த்து மூடி வச்சு கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். 6 கப்பு தண்ணி விடணும், 2 கப்பு ரவை எடுத்துருக்கிறதுனால. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 2 கப்பு ரவைக்கே உங்களுக்கு நிறைய வந்துடும். 4 பேர் சாப்பிட்ற மாதிரி வந்துடும் ரவை. அதனால் அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இதில் இப்போ நம்ம 6 கப்புக்கு தண்ணி விட்டு நல்லா மூடி வச்சு திளைக்க விட்டுறணும். தண்ணி நல்லா திளைச்ச பிறகு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவை போட்டு கட்டி பிடிக்காமல் நல்லா கிளறி எடுத்து திருப்பி மூடி வச்சு நல்லா வேக விடணும். இதுலேயும் கொஞ்சமாக தேங்காய் போட்டுப்பேன் தண்ணி திளைக்கும்போது. அப்புறம் ஃபுல்லாக வதங்கி வெந்து வந்த பிறகு கடைசியாகவும் தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா உதிரியாக வரணும். ஸோ இந்த தண்ணி நல்லா திளைச்சி வந்த பிறகு ரவையை போடலாம். இப்போ மூடி வச்சிடலாம்.